ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கிராமத்து பொண்ணு விசா பேசுகிறேங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் பார்த்துட்டிங்கன்னா கார சட்னி, தோசை. கார சட்னிக்கு என்னென்ன போடணுன்னா 4 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, வரமிளகா, மல்லித்தழை, 2 மிளகு, உப்பு, புளி இது வச்சு அரைச்சிங்கன்னா தோசைக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சரிங்களா? பத்தாவதுக்கு இன்னொரு மெத்தேடு இருக்குது இதுலேயே. இது நல்லா பச்சையெல்லாம் அறுத்து நல்லா வணக்கி அரைச்சாலும் நல்லாயிருக்கும். இதே இன்னொரு மெத்தேடு, வெறும் வெங்காயம், தக்காளி, வரமிளகா, உப்பு, புளி போட்டு மிக்சியில் அடித்து வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். மிக்சியில் அடிக்க வச்சு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு 2 கடுகு, 2 உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, ஒரு வரமிளகா கிள்ளி விட்டு தாளித்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிங்கனாலும் தோசைக்கு நல்லாயிருக்கும். இந்த 2 மெத்தேடு நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் இன்னொரு மெத்தேடு இருக்குது கார சட்னிக்கு. வெறும் பூண்டு, வரமிளகா, உப்பு, புளி போட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நான் செய்கிறது தேங்காய், வரமிளகா, வெங்காயம், தக்காளி, 2 மிளகு, 2 சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் அரைக்கிறேன். இது ஒரு மெத்தேடு. சரிங்களா? எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி கமெண்டில் ஏதாவது சொல்லுங்கள் மாற்று முறை இருந்தால். சரிங்களா? வெங்காய சட்னியில் 4 விதமான சட்னி இருக்குது. இந்த 4 விதத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை சமைச்சு சேர்த்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.